ஏசப்பா எல்லாருக்கும் ஒரே மனசாட்சி தான் கொடுத்துருக்காரு. அதில் ஜாதி மதம் என்னெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னும் நம்முடைய அலுவலகத்திற்கு ஏராளமான ஊழியர் தேவை. முதலாவது அவங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்தை வாழ்த்துகள். சுகமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அநேகரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. விசேஷமாக வயசானவங்க பார்க்க முடியாது, தவிக்கிறீங்க. அப்போ எப்படியாவது அந்த பேரப்பிள்ளைகள் வரையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா நான் முடிந்த அளவு உங்கள்கிட்ட பேசுவேன், நான் செய்விப்பேன். சரியா? நான் இல்லைன்னா பிள்ளை செய்விப்பாங்க, கருத்துனை ஆசைப்பாங்க. இன்றைக்கு அவர் சொல்கிற காரியம் அவருடைய முகத்தின் பிரசன்னமாக்க மட்டும் இல்லை, உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். இயேசு கிறிஸ்துக்கு இடப்பட்ட பெயர் சமாதான பிரபு. சமாதான மனுஷன் சொல்லல, சமாதான பிரபு. மத்தேயு 5:9 சமாதானம் புனர் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். மனுஷரை எப்படி சொல்றார் இயேசு. ஆனா இயேசு பற்றி தீர்க்கதரிசி சொல்லும்போது இஸ் a prince of peace. மிக அஞ்சல அவர் தான் சமாதானக்காரர். அவர் இருக்கும் எல்லா இடத்திலும் சமாதானம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவன் எப்படிலாம் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். வரி வாங்குறவன், அது யூதனா இருந்து ரோமர்களுக்கு உதவி செய்கிறவன். அவன் யூதர்களை வாட்டி வரைத்தவன். ஆனால் பேதர் அப்படி இல்லை, கடின உழைப்பாளி, மீனவன். ஸோ பேதர் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸை பார்த்தாலே பயங்கர எரிச்சல். சமுதாயத்தில் அவனை திட்டுவாங்க, யூதர்கள் திட்டுவாங்க. அவங்களாம் தேவர்களை வரக்கூடாதும்பாங்க. ஏன்னா இவங்க டாக்ஸ் வரி வாங்க மட்டும் இல்லை, அதோடு கூட வாங்கி ஆடம்பர செலவு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் தான் பார்க்குறோமே, ஒரிஜினல் ஒன்று இருக்கும், இன்னொன்னையும் பார்க்குறோம். தாங்க மட்டும் வாழணும், தங்கள் குடும்பங்கள் வாழணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கோடிகளை குவித்து வைத்திருக்கிற மக்கள். இவங்களுக்கு தெரியுமா இவங்க மரித்த ஏற்பாடுடைய 1000 கோடி எங்கே போகும்? ஏன் இந்த ஆயிரக்கணக்கான கோடி ஏழைக்கு செலவழித்தாங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் பிறரை நேசிக்க வேண்டும். அதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன். முதலாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி சமாதானத்தை கொண்டு வந்தார்? லூக்கா 2:14 பூமியிலே சமாதானம் என தூதர் பாடுகிறார். முதல் சமாதானம் நம்முடைய மனசாட்சி. ஏசப்பா எல்லாருக்கும் ஒரே மனசாட்சி தான் கொடுத்துருக்காரு. அதில் ஜாதி மதம் என்னெல்லாம் கிடையாது. திருடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அடியக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், கெட்டாரத்தை பேசக்கூடாதுன்னு எல்லாருக்கும். இது சொல்லியா கொடுக்கணும்? யோசித்து பாருங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய போர்டிங்கில் சுத்த தமிழ் பேச மாட்டாங்க. நீ நான் வா போல வாழம்பாங்க. ஆனால் நான் திருச்சிக்கு வந்த ஏற்பாடு நீங்க வாங்க போங்க எங்கிறத கற்றுக்கிட்டேங்க. யாரும் சொல்லி கற்றுக்கல, இங்கே நடைமுறையை பார்த்து. நான் ஒரு பிராமின் வீட்டில் தான் இருந்தேன். அது மாதிரி பல ஹிந்துஸ் மத்தியில் தான் வேலை செய்தேன். ஸோ எவரையும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். அதே போல தான் மனசாட்சி எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கு. ஸோ இந்த மனசாட்சி நம்ம மழுக்கும் போது, முதல் தடவை திருடும் போது பயமாக இருக்கும், முதல் தடவை கொலை பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்கும், முதல் தடவை காப்பி அடிக்கும்போது பயமாக இருக்கும். ஆனால் வழக்கம் போல் காப்பி அடிக்கும்போது, வழக்கம் போல் கிளாஸை கட் பண்ணும்போது, வழக்கம் போல் அம்மாட்ட போய் சொல்லும்போது அந்த மனசாட்சி மழுங்கிடும். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ வந்து குத்தும், இவன் இறப்பா இல்லையா, அந்த இறக்குற நேரத்தில் இப்போவாது இப்போ திடீர்னு மார்பியா போட்டு அவனை மயக்கம் கொண்டு போயிடறாங்க. நம்ம காலில் அப்படி இல்லை. அவன் சார வரைக்கும் ஒரு மயக்கம் வந்து கொடுக்க மாட்டான். அப்போ அவன் உளருவான். வேதனால உளர மாட்டான், அவன் செய்த பாவம் அவனை கட்டி பிடிக்கும், இரும்பு கயிறால் இழுக்கும். நீதிமொழி 5:22 அப்படியே உளருவான். நான் ஒரு டாக்டர் பார்த்தேன், பெரிய முடிதான், ஆனால் செத்தார். சாகும்போது என்னென்ன பெண்களுக்கு எடுத்தாரு, என்னென்ன கால அநியாயம் பண்ணாரு, காசு வாங்கிட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணாரு, எல்லாத்தையும் சொன்னார். நான் தான் ஒரு சார் வரைக்கும் கூட இருந்தேன். டாக்டர் சொன்னபடி பெத்தடிங்க திருநா போட்டு பார்த்தா முடியல. சங்கிலி வச்சு கட்டியிருந்தவரை யோசித்து பாருங்க. அவருடைய பாவ கயிறால் கட்டப்பட்டார். ஸோ மனிதன் பாவம் செய்யும்போது அவன் நிம்மதி இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மே நமக்கு ஈவாய் கொடுத்து
நம் பாவங்களெல்லாம் சுமந்து நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மை விட்டு நீக்கி தம்முடைய ரத்தம் கழுவி நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? நம் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்வது ஒரு ஒரு தகன பலி அல்ல. ஒரே பேரான குமாரனை தகனபலி கொடுத்தாப்புல பாவம் மன்னிக்கப்படாது. குளத்துல குளிச்சாப்புல பாவம் மன்னிக்கப்படாது. பாத யாத்திரை போனாப்புல பாவம் மன்னிக்கப்படாது. பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதுக்கு ஒரு தண்டனை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு பல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். அதை இயேசு ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்களை நீக்கினார். 2வது சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கேட்கக்கூடிய அநேக காரணங்களை பார்க்கணும். நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ அவன் நம்ம விரோதியா இருப்பான். நம்ம யாரை ரொம்ப நம்பினோமோ அவன் குலதெய்வ வேலை பார்ப்பான். அதை வேதம் சொல்லுது, நம்முடைய வீட்டாரே நமக்கு எதிராளி வேதம் சொல்லுது. இப்படி பல பேர் நம்முடைய சமாதானம் கெடுது. எவ்வளவு வேலை செய்தாலும் நீங்க பார்க்க ஜூனியர் தூக்கி உயர்த்தி வைப்பான், பணம் வாங்கிட்டு உங்களை கீழே வச்சிருப்பான். இப்படி நீங்க எவ்வளவு தூரம் வீட்டில் வேலை செய்தாலும் கணவன் தன்னுடைய தாய் பேச்சை கேட்டு உங்களை திட்டிகிட்டே இருப்பான். இல்லைன்னா மனைவி வாயாடியா இருப்பான். இப்படி பல பேர் நம்முடைய சமாதானம் கெடுது. பொருளாதாரம் இல்லைனாலும் சமாதானம் கெடுது. அருளில்லாருக்கு அவலம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வளவு இல்லை. அதுவும் நம்முடைய சமாதானத்தை கெடுக்குது. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்மை இந்தவர் தம்மோடு எல்லா ஆசீர்வாதமும் தருகிறார். நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அகற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். மனம் கலங்க. பிள்ளைகளாலும் சமாதானம் கெடுது. பிள்ளையுடைய சேட்டை, பிள்ளையுடைய கீழ்ப்படியாம, இப்படி இருமாப்பு, மந்த புத்தி, இதெல்லாம் நம்ம சமாதானத்தை கெடுக்குது. ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் பிள்ளைகளையும் மாற்றி தம் பக்கம் எடுத்துக்கொள்வார். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கி எந்தெந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ அந்த வீட்டில் சமாதானித்தார். முதலாவது இருதயத்தில் சமாதானித்தார். 2வது வாழ்க்கையில் சமாதானித்தார். குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானித்தார். 3வது பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானித்தார். 4வது கம்யூனிட்டியில் சமாதானித்தார். 5வது அவனுடைய நாட்டில் சமாதானித்தார். உலகத்தில் சமாதானித்தார். நீரே சமாதான பிரபு. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.